அரசியல் வேண்டாம், உங்களுக்கு அரசியல் ஈடுபடக்கூடாது என்று சொன்னேன். இப்போது நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோயில் கோயிலாக இதுவரைக்கும் 1000 கோயில்கள் போயிருப்பேன். அது அவருடைய உரிமை, அதில் நான் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என்ன வேண்டுதல் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஜோசியத்தை ஆத்தூரில் இருக்கிற ஒரு ஜோசியரிடம் திடீரென்று 2 பெண்கள் போய் பார்த்தார்கள். அந்த ஜோசியர் சொன்னான், அந்த ஜோசியரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இப்பொழுது மாவட்ட செயலராக போட்டிருக்கேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி ஜோசியம் 7 தலைமுறையில் இருக்க நான் பார்த்ததில்லை. 7 தலைமுறை இவர் அப்படிப்பட்ட ஜோசியம். இவர் குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் பேரன் பேத்தி யாருக்கும் எந்த தோஷமும் எப்பொழுதும் வராது என்று சொன்னார். அதாவது எங்க அப்பா இருக்கும்போது அவரு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. எல்லா ஜோசியம் எனக்கு அந்த ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. எதுக்கு இது சொல்றாருன்னா, அப்பொழுது என்ன பேரன், ஆமா ஏகேமூர்த்தி பேரன், என்னுடைய குழந்தை பேரன். எனக்கு அந்த பையனை குழந்தைக்கும் ஒரே ஜோசியம், ஒரே ஜாதகமா, என்ன சொல்றாங்க நட்சத்திரமா, அது சரி, அது போட்டோம். இப்போ அவதான் நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, என்ன கேள்வி கேட்டு இவரை மடக்கலாம். இப்போ நீங்க கேள்வி கேளுங்க. அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சனை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாது. பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது, இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறது. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இருவர் வந்தார்கள், அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவளிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்றாரு. அந்த மாசம் அந்த தேர்தலில் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது. பொதுவா ஏன் நான் உங்களுக்கு கவனம் கூப்பிட்டு போவேன். அவர்கிட்ட எனக்கு இல்லையானுட்டா கூட வாங்க ரெடியா இருப்பாரு. வேணாமா, அவர் வேணான்ட்டாருங்க. உங்களுக்கு வேணுமா ஐயா என்ன செய்தாலும் தலைவர் பதவி தான், ஒண்ணும் இல்லை. அப்புறம் கேள்வி. அன்புமணி ஐயா வந்து உங்க பேச்சை கட்டுப்படுத்தி இருந்தாங்க. தற்போது உங்க பேச்சை கட்டுப்படுத்தாம மோதல் போக்கு வந்து நிலவி வருகிறது. இதற்கு பாஜக பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அதெல்லாம் யாரும் பின்புலம் இல்லை. இன்னொன்னு, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதாவது இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயலுக்கு எத்தனை காலம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. எல்லாம் 4 கால். ஆனா அவர் 3 கால் தான் சொல்லுவார். அந்த 3 கால அப்படின்னு சொல்றதை நிறுத்தி 4 தான் சொன்னோன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு.